மைக் டைசன் ஜேக் பால் பாக்ஸிங் மேட்ச்சில் ஜேக் பால் ஜட்ஜஸ் டிசிஷனில் வந்துட்டு வின் பண்ணிட்டாரு. ரொம்ப போரிங்கான ஃபைட்டாக இருந்துச்சு. மைக் டைசன் அவர் ஏஜுக்கு ஃபைட் சர்வேவ் தான் பண்ண முடிஞ்சது. செம டிஃபென்சிவாக ஃபைட் பண்ணார். ஜேக் பால் ரவுண்ட் 3ல இருந்து ஃபைட்டை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணிட்டாரு. சில நல்ல ஷாட்ஸ்லாம் லேண்ட் பண்ணார். ஆனால் ஜேக் பாலுமே அக்ரெசிவாகவே இல்லை, மூமெண்ட்லேயே இருந்தார். மைக் டைசனுக்கு வின் பண்ணுறக்கான சான்ஸ்னால் ஏர்லி ரவுண்ட்ஸில் மட்டும்தான். ஏன்னா ஃபைட் போக போக ஸ்லோ ஆயிடுவாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். டைசன் ஃபைட்டிங் கண்டிஷன்லேயே இல்லை. இதுவே பிரைம் மைக் டைசனாக இருந்தால் ஜேக் பாலையெல்லாம் நாக் அவுட்டே பண்ணியிருப்பாரு. இந்த ஃபைட் வெறும் பணத்துக்காக மட்டும்தான் புக் பண்ண ஃபைட், நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் பண்ணுறக்காக புக் பண்ண ஃபைட் மாதிரி தான் இருந்துச்சு. மைக் டைசன் ஜேக் பாலை வச்சு வியூவர்ஷிப் கொண்டு வர பார்த்தாங்க நெட்ஃப்ளிக்ஸ்க்கு. ஆனால் அந்த ஸ்ட்ரீமும் பார்த்தீங்கன்னா பயங்கர மோசமாக இருந்துச்சு, பஃபர் ஆகிட்டே இருந்துச்சு. அதுவே பயங்கர எரிச்சலாக இருந்தது. ஃபைட்டு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்லாவே இல்லை. மைக் டைசன் ஜேக் பால் இவங்க 2 பேரும் நல்லா ஏர்ன் பண்ணிட்டாங்க இந்த ஃபைட்டில். பட் பார்த்த ஃபேன்ஸ்க்கு வந்துட்டு இந்த ஃபைட் வந்து செம டிசப்பாயின்மெண்ட் தான். இந்த ஃபைட் எப்பயோ நடக்க வேண்டியது மைக் டைசனோட ஹெல்த் இஷ்யூனால தான் ரீஷெட்யூல் ஆச்சு. இந்த ஃபைட் இப்படி தான் இருக்கும். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு சரியான மேட்சப்பே கிடையாது. போஸ்ட் ஃபைட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ஜேக் பால் என்ன சொல்கிறாருன்னா, மைக் டைசன் மேலே எனக்கு ரெஸ்பெக்ட் இருக்குது, அவரை ஹர்ட் பண்ண தோணலை, அதனால தான் அந்த மாதிரி ஃபைட் பண்ண அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோ ரெஸ்பெக்ட் இருந்தால் எதுக்கு மைக் டைசன் ஃபைட்டை புக் பண்ணாங்கன்னே புரியல. ஜேக் பால் நெக்ஸ்ட் ஃபைட்டுக்கு பார்த்தீங்கன்னா கனலோ, ஜார்வண்டோ டேவிஸ், கானர் மெக்ரெகரை வந்துட்டு கால் அவுட் பண்ணியிருக்காரு. கோமெயின் இவெண்ட்டில் கேடி டெய்லர், அமாண்டா செரோனோ ஃபைட் பண்ணாங்க. இது செம ஃபைட்டாக இருந்துச்சு. 2 பேருமே பவுண்ட் ஃபார் பவுண்ட் பெஸ்ட் விமன் ஃபைட்டர்னு காட்டிட்டாங்க. கேடி டெய்லர் ஹெட்பட் பண்ணதில் அமாண்டாவோட ஐ மேலே வந்துட்டு ஒரு கட் ஆயிருச்சு. இது ரொம்ப க்ரூஷலாக இருந்தது இந்த ஃபைட்டுக்கு. இந்த ஃபைட்டோட அவுட்கமே இதை மாற்றின மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அமாண்டா அதெல்லாம் கண்டுக்காமல் செமையாக ஃபைட் பண்ணாங்க. ரவுண்ட் 9-10ல் 2 பேருமே செம வால்யூமில் ஃபைட் பண்ணாங்க. மெயின் eventக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருந்தது இந்த உமன்ஸ் ஃபைட். செம என்டர்டெய்னிங்காக இருந்தது. ரெஃபரி டெய்லருக்கு நிறைய வார்னிங் கொடுத்தாங்க ஹெட்பட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க மறுபடியும் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தனால ரவுண்ட் 8ல் வந்துட்டு ஒரு பாயிண்ட் வந்து டிடெக்ட் பண்ணிட்டாங்க கேடி டெய்லருக்கு. இந்த பாயிண்ட் டிடக்ஷனில் பண்ணியுமே வந்து கேடி டெய்லர் யுனானிமஸ் டிசிஷன் வந்து வின் பண்ணிட்டாங்க. பாக்ஸிங் கம்யூனிட்டியில் இது ராபரின்னு பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அமாண்டா செரோனாவும் அவங்க டீம்மேட்ஸும் கேடி டெய்லர் ஒரு டர்ட்டி ஃபைட்டர், ஹெட்பட் ரிப்பீட்டடாக பண்ணுறாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஸ்டாட்ஸ் பார்த்ததும் நிறைய பேருக்கு ஷாக்கிங்காக இருக்குது. ஃபைட்டோட ரிசல்ட்டில் எப்படி வந்துட்டு கேடி டெய்லர் வின் பண்ணாங்கன்னு. இது ஒரு ரீமேட்ச் தான். இவங்க ஆல்ரெடி ஃபைட் பண்ணாங்க. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் டிசிஷன் வந்து கேடி டெய்லர் தான் வின் பண்ணாங்க. அதுக்கும் நிறைய கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் வந்துச்சு. அமாண்டா செரோனா, கேடி டெய்லர் இவங்க 2 பேருமே பெஸ்ட் விமன் பாக்ஸர். கேடி டெய்லர் மட்டும் ஹெட்பட் பண்ணாமல் க்ளீனாக ஃபைட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கான ரெஸ்பெக்டும் இன்னுமே ஜாஸ்தியாகும். இந்த ஃபைட்டில் அவங்க வின் பண்ணியுமே அவங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கல. ஏன்னா அந்த ஹெட்பட் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரூஷியலாக இருந்தது இந்த ஃபைட்டில். இந்தியாவோட நீரஜ் கோயாத்தும் இந்த கார்டில் வந்து ஃபைட் பண்ணியிருந்தாரு. அவர் யுனானிமஸ் டிசிஷனில் வந்து ஃபைட்டை வின் பண்ணார். ஃபைட் அப்போ கொஞ்சம் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக தான் பண்ணார். அவர் ஆப்போனன்ட் நூனஸான ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக தான் இருந்தார். கோயத் மேலே சில கிரிட்டிசிசமும் வந்துச்சு. இவர் ஷார்ட்ஸில் வந்துட்டு பவரே இல்லை, ஃபைட்டில் சீரியஸாக இல்லாமல் ஃபன் பண்ண பார்க்குறாரு, அப்புறம் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்காரு, இவர் தான் இந்தியாவோட பெஸ்ட் பாக்ஸரான்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய கிரிட்டிசிசம் இவர் மேலே வந்துச்சு. இந்தியன்ஸை வந்துட்டு காம்பேட் ஸ்போர்ட்ஸில் மற்ற ஊர்க்காரங்க வந்து கிண்டல் பண்ணதான் எப்பயுமே பார்க்குறாங்க. அன்சுல் ஜூப்லியே எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. யூஎஃப்சியில் தோத்ததுக்கப்புறம் அவர் இப்போ வரைக்குமே இன்சல்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கோயாத் வந்து ஜேக் பால் ஃபைட்டை வந்து கால் அவுட் பண்ணார். ஆனால் அந்த ஃபைட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு புக் ஆகிற மாதிரி தெரியல. கோயாத் ஆனால் வந்து மோஸ்ட் வேல்யூபிள் ப்ரொமோஷனில் தான் சைன் பண்ணியிருக்காரு. ஃபியூச்சரில் ஜேக் பால் வர்சஸ் கோயாத் ஃபைட் புக் ஆச்சுன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா கோயாத்துக்கான ஸ்பாட்லைட்டே கிடைக்கும். இந்தியன்ஸும் நிறைய பேர் அவரை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. டாக் ஷோ தமிழை இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.